நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா, கண்டாங்கி சேலையில டிசைன் பண்ணி, அதை வந்து பார்த்திங்கன்னா, பிக்சருக்கு கட்டிவிட்டு, அதை கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ பாட்டியும் பார்த்துட்டு ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. நானும் ஆரம்பத்தில இப்படி தான் டிசைன் பண்ணி சேலையெல்லாம் உற்பத்தி பண்ணணும். ஆனா, இப்ப யார் இதெல்லாம் கட்டுறாங்க? கிராமத்தில கூட கட்டுறதில்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப என்ன உங்களுக்கு கண்டாங்கி சேலை கட்டி பார்க்கணும் அவ்வளோதானே! நாங்க எல்லாருமே கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அபி பிளான் போடுறாங்க. அதன் பிரகாரம் லாவண்யா, அபி, அஞ்சலி அதுக்கப்புறம் நம்ம வில்லி இவங்க 4 பேருமே கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு வந்து பயங்கரமா டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்பொழுது, அங்க ராகவும், ஆகாஷும் என்ட்ரி குடுக்குறாங்க. ஸோ நம்ம அபி வழக்கம் போல ஆடிக்கிட்டே போயிட்டு ராகவ் மேலேயே விழுந்தர்றாங்க. உடனே எல்லாருமே வெட்கப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓடிர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம கிருஷ்ணன் வரவே இல்ல. ஏன்னா வந்ததுக்கப்புறம் ராக்கி கட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா வரவே இல்ல. கடைசியா அபி வந்து தன் கையில இருக்கிற ராக்கிய வந்து லாவண்யா கிட்ட குடுத்து, "இத நீங்களே கட்டிடுங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அபி இந்த பக்கத்து போனதுக்கப்புறம் கரெக்ட்டா கிருஷ்ணர் உள்ளார வந்துடுறாப்புல. வந்த உடனே நம்ம லாவண்யா 2 ராக்கிய தூக்கி கட்டுறாங்க. அண்ணன் மேல பாசம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன 2 ராக்கி அப்படின்னு சொன்ன உடனே, "1 ராக்கி தான் என்னோடது, இன்னொன்னு அபியோடது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம கிருஷ்ணன் முரளி வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கிய கழட்டி கீழ கடாசிடுறாரு. முன்ன பின்ன தெரியாதவங்க கையிலலாம் நான் ராக்கி கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு பதில சொல்லி சமாளிக்கிறாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபி வந்து அனுகிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட லிவின்ல இருக்கிறாரு. இது ரொம்பவுமே தப்பு அப்படி இப்படின்னு வந்து தப்பு தப்பா பேசி வைக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அபி வந்து பாட்டிய பார்த்துக்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜி சுட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க அபி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாவண்யா கிட்ட வந்து கிருஷ்ணன் பொறந்த கதைய சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, கம்சனா நம்ம ராகவ வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க இன்னி எபிசோடில். ஸோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த இடத்துக்கு நம்ம ராகவ் வந்துடுறாரு. ராகவ கம்சன், அவன் முரடன், பாசமே இல்லாதவன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபி. ஸோ அதை எல்லாமே நம்ம ராகவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.